தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பி. மே மாதம் என்றாலே நீலகிரி மாவட்டத்தில் கொண்டாட்டம்தான். மலைகளின் அரசியாக இருக்கும் நீலகிரி மாவட்டம் மே மாதத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள், கோடை விழாக்கள் என்று நடைபெற்று சுற்றுலா பயணிகளினுடைய வருகை அதிகரித்து எங்கு பார்த்தாலும் சுற்றுலா பயணிகளுடைய கூட்டங்களாக அலைகடலா இது மனிதர்கள் தலைகளா என்று சொல்லுகின்ற அளவிற்கு கூட்டங்கள் இருக்கும் நீலகிரி மாவட்டத்தில். அப்படிப்பட்ட நீலகிரி மாவட்டத்தில் மலர் கண்காட்சி 5ஆம் தேதி தொடங்கவிருக்கிறது. அதற்கு முன்பாக 3ஆம் தேதி கோடை விழா காய்கறி கண்காட்சி கோத்தகிரியிலும், கூடலூரில் 9ஆம் தேதி வாசனை திராவிய கண்காட்சி மற்றும் கோடை விழா தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் இந்த கோடை விழாவில் கூடலூர் கோடை விழா சிறப்பாக நடைபெற்றாலும் இதில் சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக மக்கள் கருதப்படுவது, எண்ணப்படுவது, போற்றப்படுவது ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை கூடலூர் நகராட்சி மூலமாக நடைபெற்றிருக்கிறது. நகராட்சியினுடைய தந்தை என்று வர்ணிக்கப்படுகின்ற நகராட்சியினுடைய பெரும் தலைவி பரிமளா அம்மையார் அவர்களுடைய ஏற்பாடு, அவரோடு இணைந்து நகராட்சியினுடைய துணைத் தலைவராக இருக்கின்ற சின்னவர் 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 என்று அன்போடு மக்கள் அழைக்கும் சிவராஜ் அவர்களும் மற்றும் நகராட்சி அனைத்து கவுன்சிலர்களும் நகராட்சியும் இணைந்து ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். முதியோர் இல்லத்தில், ராமகிருஷ்ணா முதியோர் இல்லத்திலே இருக்கக்கூடிய முதியோர்களை எல்லாம் இந்த கோடை விழா வாசன திராவிய நிகழ்ச்சியில் அழைத்து வந்து அவர்களுக்கு இந்த கோடை விழா நிகழ்ச்சியை காண்பித்து பரவசப்படுத்தி அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களை கௌரவப்படுத்தி ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முதியோர்களுடைய பாடல்கள், விளையாட்டுக்கள் என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றதாக நமது நகர்வள பகுதிக்கு நமது செய்தியாளர், ஒளிப்பதிவாளர், எடிட்டர் திரு பிரசாத் அவர்களுக்கு தெரிவித்து அவர் சென்று இதனை அற்புதமாக படம் பிடித்து வழங்கியிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை நமது நீலமலை தொலைக்காட்சியில் வருவாய்த்துறையின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். கண்ணிலே கண்ணீர் இருந்தாலும் அதை துடைத்துக் கொண்டு தான் குழந்தை விழுந்துவிடக்கூடாது என்று அவர்களை தோளிலே சுமந்து வளர்த்த தாய்மார்களும் தந்தைமார்களும் இந்த மேடையிலே இருக்கிறார்கள். என்றாவது ஒரு நாள் என் மகனோ என் மகளோ என்னை அடைத்துக் கொள்வார்கள் என்று எண்ணிய காலம் இருந்திருக்கும். என்னால் பேசக்கூட முடியாத ஒரு நிலை இருந்தாலும் அவர்கள் 100 ஆண்டு காலம் கவுன்சிலர்ஸ் அதை ஆர்கனைஸ் பண்ண எல்லாருக்கும் எங்கள் முதியோர்கள் சார்பாக எங்கள் முதியோர்கள் நல்ல ஒரு கைத்தட்டலை கொடுப்பார்கள் கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் எங்களுடைய ஒரு அன்பின் காணிக்கையாக எங்களுடைய முதியோர் இல்லத்தில் இருக்கக்கூடிய 75 வயசை எட்டிய சந்தனம்மாள் ஒரு சின்ன பாட்டை உங்களுக்காக அர்ப்பணிப்பார்கள். வயதான காலத்தில் பிள்ளைகள் இல்லாமல் வாழும் இந்த முதியோர்களுக்கு, பெற்றோர்களுக்கு கூடலூர் நகராட்சி மூலமாக சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற நகராட்சியினுடைய பெரும் தலைவி பரிமளா
அம்மையார் அவர்களையும், துணைத் தலைவர் சின்னவர் என்று அன்போடு அழைக்கப்படுகின்ற சிவராஜ் அவர்களையும், மற்ற கவுன்சிலர்களையும், நகராட்சி நிர்வாகத்தையும் மக்கள் வெகுவாக பாராட்டினார்கள் என்று நமது நகர்வள பகுதியிலே தெரிவித்ததாக திரு சின்னவர் என்று அன்போடு அழைக்கப்படுகின்ற சிவராஜ் அவர்கள் தெரிவித்ததாக நமது செய்தியாளர், ஒளிப்பதிவாளர், எடிட்டர் திரு பிரசாத் அவர்கள் நகர்வள பகுதியிலே இதனை தெரிவித்திருக்கிறார் என்று தெரிவித்து, நகர்வள பகுதியில் வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக இதுபோன்ற செய்திகளை நமது நீலமலை தொலைக்காட்சியிலும், நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலும் கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து, இந்த செய்திகளெல்லாம் எப்படி இருக்கிறது என்று நீங்கள் கருத்துக்களை யூடியூபிலே பதிவிட வேண்டும் நேயர்களே என்று அன்போடு கேட்டு, இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் கண்டு மகிழ உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூபில் காண, இதுவரை நீங்கள் யூடியூபில் அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக NMTV யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறுவதோடு உங்கள் கருத்தை பரிமாறுங்கள் என்று பண்போடு கேட்டு, நகர்வள பகுதியில் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்று உங்கள் நீலமலை அன்பில்.